ஹாய் ஹலோ மை டியர் க்யூட்டர்ஸ் ஃபேமிலி. நைட் டைம் டின்னர் செய்யலாமா? ஸோ அப்படி தான் இன்ஸ்டாவில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும் போது என் கண்ணில் பட்டது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். ஸோ பாஸ்மதி ரைஸில் இல்லை, நம்ம நார்மலாக ரைஸ் வடித்து சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கண்ட்ரி டிலைட்டில் நேற்று நைட்டே பாவா பன்னீர் ஆர்டர் போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு தேவையான கேரட், கேப்சிகம், கார்லிக், சில்லி எல்லாமே நான் கட் பண்ண எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிஃபோராக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கட்டர்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் இன்க்ரீடியன்ஸும் எல்லாமே வாஷ் பண்ணி தான் கொண்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அம்மா டேரெக்டாகவே கட்டர் இல்லாமலே பண்ணுவாங்க. பட் எனக்கு அப்படி கிடையாது. கட்டர் இருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது அந்த குட்டி குட்டியாக மெலிசாக போடணும் அப்படின்னா, ஸ்லைஸ் பண்ணணுன்னாலே நான் மோஸ்ட்டாக கட்டர் போர்ட் கம்பல்சரி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் கட்டர் போர்டில் தான் யூஸ் பண்ணுவீங்களா, டேரெக்டாகவே எங்கள் அம்மா மாதிரி மேஜிக்காக டக்குன்னு கட் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நான் யூடியூப்க்கு புதுசு என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ டே டு டே ரொட்டீன் அண்ட் டெம்பிள் வீடியோ, பூஜா வீடியோஸ் இது எல்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மீன் வாயிலில் எங்கள் அம்மா பன்னீரை கட் பண்ணி குட்டி குட்டி க்யூப்ஸாக எடுத்து பொரித்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை மஞ்சள் தண்ணி, உப்பு போட்டு வேக வச்சு தான் பிஃபோராகவே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நம்மளுக்கு ஏதாவது டெம்ப்ட் ஆகி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கடையில் தான் போய் சாப்பிட்ணுன்னு இல்லை, வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம ஈஸியாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டாகிராம் எப்போவுமே என்னை டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். பயபிளாக சும்மாவே விடாது. ஏதாவது பார்க்கும்போது எனக்கு குக்கிங் வீடியோஸ் தான் மோஸ்ட்டாக வரும். ஏன்னா நான் அது மோஸ்ட்டாக பார்க்குறனாலே ஒன்றுமோ தெரியல. ஸோ ஏதாவது ஒன்று மைண்ட்குள்ளே அவன் என்னோடய ஸ்பை மாதிரி ஏதாவது கேட்டுகிட்டே இருந்தேன். நான் இது பண்ணணும், இது வேணும் அப்படின்னா உடனே அது இன்ஸ்டாகிராமில் தான் வரும். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அம்மா மேக்னேட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கடாய் வச்சு ஃபுல்லாகவே எண்ணெய் ஊற்றி நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டோம். மோஸ்ட்டாக நான் அம்மாவுக்கு சில இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கறது, சில சின்ன சின்ன வேலை நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு டைம் சமைச்சும் கொடுப்பேன். ஸோ பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரியான ஒரு சில திங்ஸ்லாம் பண்ணுவேன். ஆனால் அம்மா எப்போவுமே சமைக்கிறது எப்போவுமே எங்களுக்கு ஸ்பெஷலாகவே இருக்கும். அவங்க டக்குன்னு சமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்போது நான் கட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே நான் மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னா ரெட் ஆர்ட்டின் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால நாங்கள் சிறுவாபுரி போனோம். எல்லாமே டியூஸ்டே தான் போவாங்க. நான் டியூஸ்டே வடபழனி போனேன். பட் உள்ளே போய் பார்க்க முடியல. ஃபுல்லாக டெம்பிளை ரவுண்ட் அடிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ தேர்ஸ்டே தான் சிறுவாபுரி போவோம். ஏன்னா அப்போ க்ரௌட் இருக்காது, நிம்மதியாக அப்பன் முருகனை பார்த்துட்டு வரலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெம்பிளுக்கு போயிருக்கீங்களா, க்ரௌட் அவாய்ட் பண்ணிவிட்டு, அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அம்மா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கேட்டாங்க, கட் பண்ணி கொடுத்தது. ஸோ நான் ஒன்றா எடுத்துகிட்டு போனேன். அம்மா கார்லிக் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் சில்லி, கேரட் இல்லை கேப்சிகம்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதை கொஞ்ச நேரம் வதக்கி எல்லாம் வீடியோஸில் எடுக்க ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அம்மா ஃபைனல் டச்சாக சோயா சாஸ், வினிகர், அப்புறமா க்ரீன் சில்லி இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ரைஸ் நம்மக்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நார்மல் ரைஸில் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸே ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மேகி மசாலா அந்த இடத்துல அதை போட்டு பன்னீர் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கிறது எல்லாமே ஃபைனல் டச்சாக கொடுத்து சும்மா அமேசிங் டேஸ்ட்டில் இருந்துச்சு.